எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி டீ நிறையா குடிப்பேன். எங்கள் பாட்டி இறந்தாங்க, என்னை வளர்த்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. எனக்கு ஒரு அம்மானே சொல்லலாம் அவங்க. எங்கள் அம்மா வந்து என்னை ஒரு வயசு வரையும் தான் வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி தான் வளர்த்துனாங்க என்னைய. அதனால் நான் எங்கள் பாட்டியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க ஞாபகமாக நான் வந்து டீயை விட்டுட்டேன். இன்றைக்கி 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் நடக்குது. செப்டம்பர் 23ஆம் தேதி வந்தால் 9 வருஷம் ஆகுது நான் டீ குடிச்சு. டேஸ்ட்டு கூட பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன். எங்கள் வீட்டில் டீ காஃபி யாரும் சாப்பிட மாட்டோம், அது வேறு விஷயம். வந்து டீயை விட்டுட்டேன்னா இப்போ வந்து அடுத்தது என்ன வந்து யார் ஞாபகமாக விட்டேன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், யாராவது உங்களை விட்டு பிரியமானவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஒன்று விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் கூடவே இருப்பாங்கன்னு எனக்கு சாய்பாபா கோயிலில் சொன்னாங்க. சரிங்களா? அதனால் நான் வந்து இதை கடைப்பிடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்காக ஒருத்தர் ஒரு சாமியார் தான் அவர், சாய்பாபா கோயிலுக்கு வந்தவர். அவர் சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அதாவது எங்கள் பாட்டி நான் மறக்கவே மாட்டேன்னு வைங்களேன். ஏன்னா எங்கே யார் வீட்டுக்கு விசேஷத்துக்கு கெஸ்ட்டு வீட்டுக்கு போனாலும் டீ குடிங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. எனக்கு டீ பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், டீ பிடிக்கும். ஆனால் எங்கள் பாட்டி ஞாபகமாக நான் டீயை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்போ எங்கள் பாட்டியை நான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் டீயை விட்டுட்டேன். ஓகேங்களா? டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.